வைரமுத்து வந்து ஒரு தவறு செஞ்சிருக்காரு, போயிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் செஞ்சிருக்காரு அப்படின்னா சின்மய் வந்து அன்னைக்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நான் உள்ளா இருக்கேன், போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் சட்டம் போட்டுமே, இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டுமே, என்ன பிரச்சனை, யாரும் உங்களுக்கு தடுக்க போறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நல்லவனை கெடுப்பதற்கு ஒரு பெண்ணை இப்போ பழக விட்டு மொசாத்தில் இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குது. நீங்களா ஹனி ட்ராப்னு பேர், அது பேர். நீங்க ஒன்று நெட்ல ஹனி ட்ராப்னு என்னன்னு படிச்சு பாருங்க. பார்னோகிராஃபிக்கு தடை வேணும். பார்னோகிராஃபி தடை பண்ணக்கூடாது, அது தனி மனித சுதந்திரம்னு பேசுறாங்க. இல்ல இல்ல பெண்ணியவாதிகள் சொல்லல, பகுத்தறிவாளர்கள் பேசுறாங்களே, அதே பகுத்தறிவாளர்கள் தான் பெண்ணியவாதிகள் கூட போய் நிக்கிறாங்க. ஆண்களுடைய மோகத்துக்காக பெண்களை தானே ஆபாசமா காட்டுறீங்க சினிமால. அது பெண்கள் வந்து விருப்பப்பட்டு காமிக்கிறாங்களா? ஸ்கூல்ல படிக்கும் போதே லவ் பண்ணுங்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு வந்து உடனே கர்ப்பமாச்சுன்னா அது தவறு தானே. லவ் பண்ணலாமா, ஆனா புணரும் போது காண்டம்ஸ் வந்து சேஃபா பண்ணுங்கன்னா இது எப்படிங்க முடியும்? நீங்க இன்னைக்கு சொல்ற பெண்ணிய விஷயமும் நீங்க இன்னைக்கு பேசக்கூடிய தத்துவங்களும் 200 வருஷத்துக்கு முன்பு கிடையாது. அறுத்து கட்டுதல்னா என்ன தெரியுமா? நீங்க கிராமத்துக்கு போங்க, முதல்ல கிராமத்துக்கு போய் பஞ்சாயத்துல அறுத்து கட்டுதல் வெட்டி கட்டுதல்னா என்னன்னு போய் கேட்டுவாங்க. டைவர்ஸ் சிஸ்டம் வந்து ஒன்றும் வெள்ளக்காரன் கொண்டு வந்து இங்க பூத்துறான்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த அறுத்து கட்டுறது மாத்தி கட்டுறது இதெல்லாமே தமிழர்கள் பண்பாடுல இருந்த விஷயங்கள் தான். காமசூத்ராங்கிறதோ இல்ல வந்துட்டு அந்த விஷயங்கள் எதுவுமே தமிழர்களுக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். அது இந்திய கலாச்சாரம் வேணா சொல்லிக்கோங்க, தமிழர் கலாச்சாரம் அல்ல. 4 நாட்களாக ரொம்ப சலசலப்பாக இருக்க விஷயம் வந்து மீ டூ அப்படின்ற ஹேஷ்டாக். ட்விட்டரில் வந்து மீ டூ அப்படின்னு போட்டு பெண்கள் தங்களோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்திக்காமல் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை வந்து சொல்கிறாங்க. அதில் கூட வந்து சிங்கர் சின்மய் அவங்க வந்து வைரமுத்து மேலே குற்றம் சுமத்தியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் மூலமாக தங்களோட ஸ்டோரியை பகிர்றது மூலமாக மாற்றங்கள் நடைபெறும். இல்லை, இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு ஆதரவாக தான் சட்டம் இருக்கீங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை இன்ஃபேக்ட் நான் வந்து சிறையில் இருந்தப்போ ஒரு நண்பர் ஒருத்தருக்காரு. அவர் வந்து ஒரு காதலில் ஏமாற்றப்பட்டிருக்காரு, இன்னும் சிறையில் தான் இருக்காருன்னு வைங்களேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு வந்து என்னை ஏமாற்றிடுச்சு, என்னை லவ் பண்ணிட்டு என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்காமல் போயிடுச்சு. அது காரணம் வந்து எனக்கு முடி இளநரைன்னு சொல்லுவாங்க, அந்த இளநரையில என் முடியெல்லாம் நிறைச்சிருச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டா. எனக்கு தகுதி இருக்குது, படிச்சிருந்தேன். அதனால அவர்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கு. அந்த சண்டை வந்து இந்த மாதிரி என்ன பொது இடத்துல வந்து நான் அடிக்கிறான் போகிறான்னு சொல்லி அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவர் அரெஸ்ட் பண்ணி போட்டாங்க. இப்போ ஒரு 5 வருஷமாக உள்ள சிறையில் தான் இருக்கார், வேலூர் சிறையில் தான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பெண்களுக்கு எப்படி இப்படி நான் ஒரு ஆண் பாதிக்கப்பட்டிருக்கேன், அந்த தனுஷ் படம் மாதிரி தான், ஒரு ஆண் பாதிக்கப்பட்டிருக்கேன், நீ எப்படி பெண்ணுக்கு ஆதரவாக சட்டத்தை போடுவேன்னு சொல்லி இன்னைக்கு இப்போ வரைக்கும் 5 வருஷமாக அவர் போராடிட்டு இருக்காரு சட்ட ரீதியாக. அவர் இன்னும் சிறைக்குள்ள இருந்துகிட்டே போராடிட்டு இருக்காரு, தான் அவர் பிரச்சனை. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஆதரவாக தான் சட்டம் இருக்குது. இப்போ வைரமுத்து வந்து ஒரு தவறு செஞ்சிருக்காரு, போயிருக்காரு, இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் செஞ்சிருக்காரு அப்படின்னா சின்மய் வந்து அன்றைக்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். வைரமுத்து யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து பப்ளிசிட்டி ஸ்டண்ட். ஏன்னா இப்போ ஸ்ரீரெட்டிங்கிறவங்க அப்படி தான் வந்து திடீர்னு கொஞ்சம் நாளைக்கு தொடர்ந்து வந்து இந்த மாதிரி பதிவு போட்டாங்க. சிறையில் இருந்தப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன், வெளியில் தெரியல, சிறையில் நியூஸ் பேப்பரில் வந்துட்டு இருந்துச்சு தொடர்ச்சியாக. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இவங்க பாதிக்கப்பட்டாங்க, அவங்க பாதிக்கப்பட்டாங்கன்னாங்க. அப்புறம் லாரன்ஸ்னால அவங்க பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டாங்க. அடுத்து லாரன்ஸோடைய படத்தில் நான் நடிக்க போகிறேன்னு சொல்லி செய்தி வருது. அப்போ இது என்ன மாதிரியான போக்கு? ஒருத்தர் மேலே பழியை சுமத்தி அவரை பயன்படுத்திக்கிறதா, இல்லை வந்து த்ரெட்டன் பண்ணி ஒருத்தரை வழிக்குள்ளே வர வைக்கிறதா, எனக்கு புரியல. அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறத விட சின்மையை முதல்ல போயிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி என்ன செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணார், எதனால் இது நடந்துச்சு, ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். வைரமுத்து மேலே சட்டம் தன் கடமை செய்யட்டும். சின்மை நடந்ததா சொல்லலை, சின்மை கிட்ட நிறைய பேர் அவங்களோட ஐடென்டிட்டியை வெளிப்படுத்திக்காம வைரமுத்து இப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அதை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதை கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்கிறோம், அரசாங்கம் தான் சொல்ல, சட்ட ரீதியாக பெண்களுக்கு நீங்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் வைரமுத்து மேலே போய் யாரெல்லாம் அவங்க போய் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது ஒரு தப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நான் உள்ளா இருக்கேன், போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே. கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் சட்டம் போட்டுமே, இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டுமே, என்ன பிரச்சனை, யாரும் ஒன்றும் தடுக்க போகிறது இல்லை. ஆனால் அதை சொல்லாமல் இது வந்து ஒரு சும்மா ஒரு இது மாதிரி பேசிட்டு அப்புறம் கண்டுக்காம போடுறதுல வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. சும்மா ஒருத்தர் மேலே கை காமிச்சு இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்துட்டு எதுவுமே தேவைன்னா போய் கேஸ் கொடுங்க, அவர் சட்டத்தை ரீதியாக அணுகட்டும். அதை செய்யாமல் இது பண்ணுறது வந்து சரிப்பட்டு வராது. அதை தான் சொல்லுவேன். இப்போது சமூகத்தில் ரொம்ப அதிர்வை ஏற்படுத்தின ஒரு விஷயம் என்னென்னா, அபிராமி அப்படின்றவங்க வந்து தங்களோட குழந்தைகளே வந்து கொன்னது அப்படின்னுது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, அவங்க வந்து அதிகமாக ஈடுபட்டது வந்து இந்த மியூசிக்கலி அப்படின்ற ஒரு ஆப்பில். அதில் வந்து அவங்கள நிறைய ஆண்கள் கூட சேர்ந்து அவங்க மியூசிக்கலி செஞ்சு போடுறாங்க. இந்த மாதிரியான இப்போ குடும்பத்து பெண்கள் வந்து நிறைய நம்ம பார்க்குறோம். அபிராமி ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய வீட்டில் இருக்க பெண்கள் இந்த மியூசிக்கலியில் ஈடுபடுறாங்க. ஸோ இது என்ன உணர்த்துது இந்த சமூகத்துக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் வந்து தமிழர்களின் மத்தியில் ஒரு குடும்ப ஒழுக்கம் என்ற ஒரு கோட்பாடு இருந்தது. அந்த குடும்ப ஒழுக்கம் என்பது ஒரு பெண் என்றால் இப்படி தான் இருக்கணும், ஒரு ஆண் என்றால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்.
இன்றைக்கி வந்து அந்த நிலைப்பாடு சூழல் வந்து படிப்படியாக மாற்றி அமைக்கப்படுது. அதுவும் வந்து பல லட்சம் ஆண்டுகளாக கொண்டு வரப்பட்ட மரபுகள் வந்து சில வருடங்களில் வந்து தூக்கி எறியப்படுது. இப்போ இன்றைக்கி தொடர்ந்து பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து கள்ளத்தொடர்பு வந்து தப்பு இல்லைன்னு ஒரு சட்டமாக இருக்கட்டும், இல்லை எந்ததோ நிறைய வருது வரிசைக்கா. இது எல்லாமே வந்து இந்த மரபுகளை வந்து உடைக்கிறோம், இல்லை ஒரு சேலஞ்ச் பண்ணக்கூடிய விஷயமாக தான் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்று இணையதள வளர்ச்சி என்பது ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கும் உடந்தையாக இருக்குது. அதே சமயத்தில் தீய செயல்களுக்கும் பார்னோகிராஃபியிலேருந்து எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு சின்ன பையன் கையில் போயிடுச்சு. ஒரு அந்தளவுக்கு ரொம்ப சுலபமாக தவறான ஒரு வழியில் ஒருத்தனை இட்டு செல்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் திறந்து விடப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து தமிழ் குடும்பங்கள் வந்து தக்க வைத்துக் கொள்வது இல்லை தங்களுடைய நிலையை வந்து. அவங்க வந்து ஏன்னா பொருளாதார சிந்தனை, முன்னாடிலாம் வந்து குடும்பம் என்பது வந்து ஒரு ஒழுக்க சிந்தனையை மையப்படுத்திய ஒரு கட்டமைப்பு தான். இன்றைக்கி வந்து குடும்பம் என்பது பொருளாதார சிந்தனையை மையப்படுத்திய ஒரு கட்டமைப்பாக போயிடுச்சு. அந்த காலத்தில் வந்துட்டு எந்த ஒரு ஆண் வந்து வீரியமானவனாக இருக்கிறானோ, எந்த ஒரு ஆண் வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிறனோ அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவன் வந்து நல்ல சம்பாதிக்கிறவன், அவன் பெரிய பணக்காரன் அப்படிங்கிறது அடிப்படை கிடையாது ஆதி காலத்தில். ஆனால் இன்றைய சூழலில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட், அவனுக்கு எந்த உடம்புல ப்ராப்ளம் இருக்குது, அவன் வந்து ஒரு பொட்டன்ஷியலான மேலா, அதெல்லாம் கூட எங்கள் கணக்கில் கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கா, அவருக்கு ஒரு சம்பளம் இருக்கா, மாத சம்பளம் இருக்கா, நம்ம பொண்ணை கல்யாணம், அவரோட கேரக்டர் கூட இங்கே யாரும் அனலைஸ் பண்ணுறது கிடையாது. சம்பளத்தையும் இதையும் மட்டும்தான் கேட்குறாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் குடிக்காமல் இருக்கணும், அவர் வந்து நான் ஸ்மோக்கர். இப்போ matrimony.com வந்ததப்பவே ஆரம்பத்தில் வந்து நான் ஸ்மோக்கராக இருக்கணும், ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு வரும். இப்போ சோஷியல் ட்ரிங்கர்ஸ் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் குடிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து தமிழ் சமூகத்து மேலே கலாச்சார பண்பாடு ரீதியான தாக்குதல் வந்து நடத்தப்பட்டு இருக்கு. டாஸ்மார்க்கில் வந்து கெட்டு போயிட்டு இருக்கிறான், புரிதலற்ற தன்மையில் இருக்கிறான். அதுக்கப்புறம் அது ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குற இடத்துல பாடத்திட்டங்கள் கிடையாது. ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குற இடத்துல வந்து முன்னாடி கூட்டு குடும்பமாக இருந்துச்சு. கூட்டு குடும்பத்தில் குழந்தைகளை சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வளர்த்தாங்க. அப்பா அம்மா கண்டிக்கலைனாலும் தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு சில அறிவுரை சொல்லுவாங்க. எந்த ஒரு நல்ல சூழலும் வளராமல் ஸ்கூலு இதுன்னு வளரக்கூடிய சூழலில் வரக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு, நம்ம வந்து தன்னுடைய அடுத்த நம்ம குழந்தைகளோட எதிர்காலம், திருமண முறைனா என்ன, திருமண பந்தம்னா என்ன, அது ஒரு புனிதமானது அப்படிங்கிற ஒரு புரிதலே இல்லாமல் இது ஏதோ ஒரு பொருளாதார கட்டமைப்பு, நம்ம அந்த இவங்க கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா வசதியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே பெண்கள் வந்துட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த புரிதலில் தான் இருக்கிறாங்க. எவ்வளோதான் கணவன் மேலே கோவம் இருந்தாலும் அதை பேசி தீர்த்துறது கூட கிடையாது, அது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த புரிதலில் இருக்கும் பொழுது அபிராமி மாதிரியான பெண்கள் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. தான் பெற்ற குழந்தைகளை கூட நான் கொன்னுட்டு என்னோடய இஷ்டத்துக்கு நான் போவேன். அதுக்கும் காரணமே இப்போ இந்த மாதிரி தவறான பெண்ணிய புரிதல் தான். பெண்ணிய புரிதல் என்பது சரியாக இருக்கணும். ஒரு பெண் என்பவருடைய கேரக்டரை உள்ளடக்கியதாக தான் பெண்ணியம் இருக்கணுமே ஒழிய ஒரு பெண்ணுடைய கேரக்டரை தூக்கி எறிஞ்சிட்டு அது பெண்ணியம் கிடையாது. ஒரு பெண் என்பவள் இயற்கையில் ஒரு தத்துவத்தில் என்ன, ஒரு தாயான தகுதி உடையவள். அவளுக்கு வந்து ஒரு குழந்தையும் இது பண்ணணும், அவருடைய பாசம், அவருடைய பண்பு, அவருடைய பிணைப்பு, இந்த புரிதலை வந்து பெண்களுக்கு யாருமே சொல்கிறது இல்லையே. இன்றைக்கி நீ வந்து சண்டை போடு, நீ வந்து உன்னோட உரிமைக்காக பேசு, நீ வந்து சமத்துவத்துக்காக பேசுன்னு சொல்கிறாங்களே இல்லையா, நீ தாய்மையை பற்றி பேசுன்னு யாருமே பேசுறது. எந்த பெண்ணியவாதி தாய்மையை பற்றி பேசுகிறாங்க? இல்லை, இந்த உலகம் தோன்றுறதுலேருந்து பெண்கள் வந்து தாய்மையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த சில 100 ஆண்டுகளை தான் பெண்ணியம் பற்றி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நீங்கள் நிமிஷத்துக்கு எவ்வளோ பெண்கள் ரேப் பண்ணப்படுறாங்க, இல்லை அவங்களுக்கு எவ்வளோ செக்ஷுவலான அபியூசஸ் நடக்குது. இங்கே சிக்கல் என்னென்னா பார்னோகிராஃபிக்கு தடை வேணும்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். பார்னோகிராஃபிக்கு தடை வேணும், பார்னோகிராஃபி தடை பண்ணக்கூடாது, அது தனி மனித சுதந்திரம்னு பேசுகிறாங்க. புரியுது? இதுதான் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள். பார்னோகிராஃபி எப்படிங்க பெண்ணியத்துக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாக இருக்கும்? இல்லை பெண்ணியவாதிகள் பார்னோகிராஃபி வேணும்னு இல்லை, பெண்ணியவாதிகள் சொல்லலை, பகுத்தறிவாளர்கள் பேசுகிறாங்களே, அதே பகுத்தறிவாளர்கள் தான் பெண்ணியவாதிகள் கூட போய் நிற்கிறாங்க. பகுத்தறிவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து தனி மனித சுதந்திரம், அதை அனுமதிக்கணுங்கிறாங்க. பார்னோகிராஃபி பெண்களை தான் ஆபாசப்படுத்துது. ஆபாச உடை அணிவது என்பது பெண்களை தான் இழிவுபடுத்துது. அது ஆண்களுடைய மோகத்துக்காக பெண்களை தானே ஆபாசமாக காட்டுறீங்க சினிமாவில். அது பெண்கள் வந்து விருப்பப்பட்டு காமிக்கிறாங்களா? ஆண்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக பெண்ணை கொச்சையாக காமிக்கிறீங்க. இது யார் பேசணும்? பெண்ணியவாதி பேசணும். ஆனால் இது யாருமே பேசுறது இல்லை, பேச மறுக்கிறாங்க. அப்புறம் வந்து சொல்லும் பொழுது பெண் ஆடை வந்து குறைவாக அணிவதனால கற்பழிப்பு நடக்குதுங்கிறது எவனும் அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் என்னன்னா திரைத்துறையில் இந்த ஊடகத்தில் தொடர்ந்து பெண்ணை வந்து கவர்ச்சி பொருளாக காட்டப்பட்டு இருக்கு. அதை பார்த்து வளரக்கூடிய சமூகம் தான் தவறான சிந்தனை. பெண்ணை வந்து கவர்ச்சி பொருளாக மட்டும்தான் பார்க்குறாங்க. தாயாவோ இல்லை தங்கையாவோ இல்லை வந்து தனக்கு கூட பிறந்தவளாவோ இல்லை இவ வந்து அடுத்தவனுக்கு தங்கச்சி தானே, அடுத்தவனுக்கு மனைவி தானேங்கிற புரிதல் இல்லை இங்கே இருக்கவனுக்கு. இவ ஒரு கவர்ச்சி பொருளாகத்தான் அவன்கிட்ட காட்டப்படுது சின்ன வயதுலேருந்து. அப்போ அதையே யாருமே பேச மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் வந்து பெண்கள் வந்து இப்படி தான் உடை உடுத்தணும்னு சொல்கிறது வந்து இங்கே ரோட்டில் போகிறவங்களுக்கு கிடையாது. ரோட்டில் போகிறவங்க எதை பார்த்து உடை உடுத்துறாங்க? ஊடகத்தில் என்ன உடுத்துறாங்களோ அதை பார்த்து தான். அப்போ ஊடகத்தில் அதை சரி செய்யுங்கிறதா நம்மளோட கோரிக்கையாக இருக்க. ரோட்டில் போகிற பொண்ணு நீ சால்வ் போடுமா, நீ வந்து லெகின்ஸ் போடாதமான்னு யாரும் பிடிச்சி பேசுறது கிடையாது. ஆபாசத்தை மக்களிடம் விதைக்காதீர்கள், பெண்களை வந்து கவர்ச்சி பொருளாக மக்களிடம் கொடுக்காதீர்கள்ங்கிறது தான் நம்ம சொல்கிறது. பெண்களை கவர்ச்சி பொருளாக காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான்
அடுத்த தலைமுறை வளரும். ஆண்கள் அப்படி தான் தவறாக தான் வளருவாங்க. இது வந்து சமூக பிரச்சனை, இது ஆண்களுடைய பிரச்சனையே கிடையாது. இது சமூக ரீதியாக, ஏன்னா அந்த ஆணும் ஒரு தாய்கிட்ட தான் பிறக்கிறான், அந்த ஆணும் ஒரு குடும்ப சூழலில் தான் வளர்றான். இருந்தும் அவன் தவறாக எல்லாரையும் அடுத்தவங்களை பார்க்குறான் அப்படின்னா அதற்கான அடிப்படை காரணம் அவனிடம் புகுத்தப்படக்கூடிய கல்வி என்பது தவறாக இருக்குது. அவனை சுற்றி கல்வி என்பது வந்து வெறும் புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் கிடையாது. அவன் சுற்றி வளரக்கூடிய சூழலில் என்னென்ன பார்க்குறான் போகிறான், இது எல்லாமே தவறாக இருக்குது. ஸ்கூலில் படிக்கும்போதே லவ் பண்ணுங்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஒரு சமூகத்துக்கு? அப்போ அந்த பொண்ணு வந்து உடனே கர்ப்பமாச்சுன்னா அது தவறு தானே. உடனே அதுக்கு எப்படி இந்த புரிதலை தப்பாகவே விதைச்சிக்கிட்டு போகிறாங்க. உடனே வந்து அப்போ வந்து இப்போ லவ் பண்ணலாமா, ஆனால் புணரும் போது காண்டம்ஸ் வந்து சேஃபாக பண்ணுங்கன்னா இது எப்படிங்க முடியும்? இது எப்படிங்க கலாச்சாரத்தை காப்பாற்றும்? கலாச்சாரம் என்பது வந்து சமூக கட்டமைப்பு. இந்த சமூகம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதில் ஒரு இடத்த நீங்கள் பிடுங்கினீங்கன்னா எல்லாமே சரிஞ்சு விழுகும். அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான தீவிரவாதம் என்பது இங்கே தொடர்ந்து பூத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? பெண்களை ஊடகத்தில் ஆபாசமாக கொண்டு வந்தது. ஊடகத்தில் பெண்களே முன்னாடிலாம் காட்ட மாட்டாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய திரைத்துறை சினிமான்னு வர சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ பெண்கள் யாருமே வந்து நடிக்கிறதுக்கு முன் வரல. பெண்களே இங்கே கிடையாது. நடிக்கிறதுக்கு அந்த ஒரு துறையில் அவங்க வர்றதுக்கு தயாராக இல்லை. அப்போ வந்து வெளிநாட்டு ஒரு யூத சுலோச்சனா, நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹிந்தி ஆக்ட்ரஸ் இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ஆக்ட்ரஸ்ன்னு நீங்கள் நெட்டில் அடிச்சு பாருங்கள். சுலோச்சனான்னு சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க. அந்த சுலோச்சனாங்கிறது அவங்களோட புனைப்பேர். அவங்களோட ஒரிஜினல் பேர் வேறு ஏதோ. அவங்க வந்து ஒரு யூதர், அவங்களே போட்டிருக்காங்க சீஸ் ஜியூ. அவங்க வந்து தான் நடித்தாங்க முதல்ல. ஏன்னா இந்தியாவில் பெண்களே வந்து நடிக்க தயாராக இல்லை ஆரம்ப காலகட்டத்தில். அப்படி தான் இருந்தது இந்த நாடு. அப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எதிர்ப்பு மாற ஆரம்பிச்சது. அப்புறம் பெண்கள் நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் பெண்கள் வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பித்தாங்க. முதல்ல கவர்ச்சி கிடையாது, அப்புறம் கவர்ச்சி வர ஆரம்பிச்சது. கவர்ச்சியில் இன்றைக்கி அப்புறம் அப்படியே படிப்படியாக ஆதி காலத்தில் இருந்த அந்த வன்முறை இதெல்லாம் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தது தமிழ் சமூகத்தில். இது இன்றைக்கி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்து வருது. அது காரணம் என்னென்னா தவறான புரிதல் தான். அப்போ நீங்கள் என்ன சொன்னோம், ஒரு குடும்ப சூழலில் இருக்க படங்கள் எடுங்க. இப்போ இந்த படம் வந்துச்சு, கார்த்தி நடித்த ஒரு படம் வந்தது, அது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்குது. அந்த மாதிரியான படங்கள் குடும்ப சூழலில் ஒரு பெண்ணை வந்து முன்னிலைப்படுத்தக்கூடிய அறம்னு ஒரு படம் வந்தது. அறத்தில் வந்து நயன்தாராவை பில்லால வரும்போது நயன்தாராவை எல்லாம் எப்படி பார்த்தாங்க, அறத்தில் நயன்தாரா வரும்போது நயன்தாராவை எப்படி பார்க்குறாங்க, அந்த பார்வை மாறுது பாருங்க. அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே. அப்போ கவர்ச்சி காட்டுவது என்பது பெண்களை இழிவு தான் படுத்தும். பெண்ணியவாதிகள் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அடிப்படையிலேருந்து நீங்கள் கொண்டு வரும் பொழுது படிப்படியாக தான் அதை சரி செய்ய முடியும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் இங்கே பாதிக்கப்படுறதில்ல, இங்கே வந்து குழந்தைகளும் பாதிக்கப்படுறாங்க. பெண்ணாக ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை மேலே ஒருத்தனுக்கு காமம் வருதுன்னா என்ன காரணம்? அந்த அளவுக்கு தவறான புரிதல் இங்கே சமூகத்தில் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே மாற்றணும்னா உடனே வந்து பெண்கள் வந்து ட்ரெஸ்ஸை ஒழுங்காக போடணும் அப்படிலாம் கிடையாது. சமூகத்திடம் நல்ல கருத்துக்களை முதல்ல கொண்டு வாங்க. அந்த காலத்தில் என்ன கெட்டதெல்லாம் எழுதக்கூடாதுன்னு விஷயம்லாம் இல்லை, யார் வேணால் எழுதிருக்கலாம். ஆனால் ஏன் அதெல்லாம் நிலைச்சு நிற்கல? மக்களுக்கு புரிதல் இருந்தது அந்த காலகட்டத்தில், எது சரி எது தப்பு. இன்றைக்கி இருக்க மக்களுக்கு எது சரி எது தப்புனே தெரியல. குழந்தைகளை கூட்டிகிட்டு போய்ட்டு ஆபாச டான்ஸ், குத்து டான்ஸ், ஐட்டம் டான்ஸ் ஆடுறாங்க, அது குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்படிங்க சமூகம் சரியாகும்? அப்போ நம்ம செய்கிற தவறு, நம்ம ஒவ்வொரு குடும்பத்துலையும் செய்கிற தவறு, நம்ம குடும்பத்தில் ஒரு தவறான ஒரு ஆள் வராரு, இல்லை ஒரு அபிராமி மாதிரியான தவறான புரிதலில் சிக்கி கொண்ட ஒரு பெண் வராங்க. அப்போ தான் குழந்தையே கொள்கிற அளவுக்கு தைரியம் வருதுன்னா ஒரு எந்த அளவுக்கு அவங்க அந்த பெண்ணுடைய மனநிலையை தாண்டி அவங்க போயிருக்காங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, காண்டம் பற்றி சொல்லியிருந்தீங்க. ஒரு வயது வந்து ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்களுக்கு அது தேவையாக இருக்கும் போது உடலுறவு வச்சுக்கிறது கரெக்டு தானே? இல்லை அதில் 18 வயசுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து புணர்ந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 18 வயதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணை புணர்ந்தால் வந்து கிரைம், அது வந்து கேஸ். ஸ்கூலில் வந்து காண்டம்ஸ் கொடுக்கணும்னு பேசுகிறாங்களே, ஸ்கூலில் எந்த வயசில் குழந்தைகள் படிக்கிறாங்க? இது என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இது அப்போ இதுதான் நம்ம சொல்கிறோம் செக்ஸுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது. செக்ஸுவல் எஜுகேஷனா உடனே எப்படி புணரணும், எப்படி புணர்ந்துக்கணும், காண்டம் போட்டு புணரணும், இது பேர் செக்ஸுவல் எஜுகேஷன் கிடையாது. பாலின கல்வி என்பது ஒரு பெண் என்பவள் எப்படி சிந்திப்பாள், ஒரு ஆண் என்பவள் எப்படி சிந்திப்பான், இந்த புரிதலை இரு பாலினத்துக்கும் ஏற்படுத்துவது. ஒரு ஆண் என்றால் சமூகத்தில் அவர் யார், ஒரு பெண் என்றால் சமூகத்தில் அவர் யார், இந்த புரிதலை ஏற்படுத்துவது தான் ஒரு பாலின கல்வியாக இருக்கணுமே ஒழிய புணரும் பொழுது நீங்கள் 2 பேரும் வந்து காண்டம் போட்டு புணருங்கன்னு சொல்லி ஸ்கூல் குழந்தைகிட்ட போய் சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அது எப்படி அது சரிப்பட்டு வரும்? இல்லை அதாங்க நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வரல, ஆனால் வர ஆரம்பிக்குது. அது வரணும்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. புரியுதுங்களா? 18 வயசுக்கு முன்பு எப்படி நீங்கள் வந்து இந்த விஷயத்தை ஒரு 18 வயசுக்கு முன்னாடி ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ 2 பேரும் குழந்தைகள் தான். குழந்தைகளிடம் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பாலின கல்வி என்பது தவறாக இங்கே வந்து திரிக்கப்படுது. செக்ஸுவல் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி புணரணுங்கிறத போய் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது இயற்கையில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இல்லை அதை கற்றுக்கிறதுக்கு தான் பானோகிராஃபிலாம் சைடில் வந்துகிட்டு இருக்கு. அது போய் ஒருத்தன் போய் கற்றுக்கிட்டு வரணும்லாம் இல்லை. இங்கே வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண்னா என்ன, ஒரு பெண்ணா என்ன,
அவர்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் எப்படி இருக்கும்? ஒரு பெண் என்பவள் குடும்ப சூழல் உருவாக்கணும்னு நினைப்பா. ஒரு பெண் என்பவளோட சிந்தனை எப்படி இருக்கும்? அவளை ஏமாற்றக்கூடாது. இந்த புரிதலை உருவாக்கணும். ஏன்னா நீ ஏமாத்தினீங்கன்னா நாளைக்கு ஒன்றா வர ஒருத்தர் ஏமாத்துவா. இந்த புரிதலை வந்து ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சொல்லி புரிய வச்சு, ஒரு சமூகம்னா என்ன, நீங்கள் 2 பேரும் ஒரு குடும்பமாக போனால் என்னென்ன சில விஷயங்கள் கட்டுப்பாடோடு இருக்கணும், இதெல்லாச்சும் சொன்னாதான். ஏன்னா கட்டுப்பாடு தகர்ந்து போனீங்கன்னா அது எப்படி எப்படிலாம் குடும்பத்தில் பாதிப்பை உண்டாக்கும். இப்போ அந்த புரிதல் வந்து அபிராமிக்கு இருந்திருந்தால் அவங்க குழந்தைகளை கொண்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது இல்லை இங்கே பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி சொல்கிற பெண்ணிய விஷயமும் நீங்கள் இன்றைக்கி பேசக்கூடிய தத்துவங்களும் 200 வருஷத்துக்கு முன்பு கிடையாது. புரியுதுங்களா? இதெல்லாம் 200 ஆண்டு கால தத்துவங்கள் தான். ஆனால் பல லட்சம் ஆண்டு கால மனித குல வரலாறு என்பது கலாச்சாரம் பண்பாடுகளை உருவாக்கியிருக்கு. ஆனால் 200 அந்த அவ்வளோ லட்சம் வருஷமா பெண்கள் அடிமையாக தானே இருந்தாங்க. 200 வருஷமா தான் கொஞ்சமாவது வளர்ந்து வந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, ரொம்ப தவறான புரிதல். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த காலகட்டத்தில் அடிமையாக கிடந்தாங்கன்னா அன்றைக்கி ஆணும் தாங்க அடிமை. பிரிட்டிஷ்காரன் பீரியடில் இல்லை, பொதுவாகவே உலகம் முழுக்கவே பெண்ணா கீழே பார்க்கப்பட்ட விஷயம் அப்படி கிடையாது. தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க வேறு மாதிரி இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது முற்றிலும் புறம்பாகத்தான் இருந்தது. நீங்கள் வந்து வேலுநாச்சியார் வந்து பெண் தான். அவங்க யார்? அப்போ குயிலி என்பவர் பெண் தான். அவங்க யார்? ஔவையார் என்பவர். இருங்க நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்லுறேன்னா, இல்லை வேலுநாச்சியாரையோ இல்லை ஔவையாரையோ நீங்கள் எப்படி அவங்கள சார்ந்து பார்க்குறீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வீரமாக இருந்த பெண்மணி, இல்லைன்னா அவங்க வந்து ஒரு கவிதை எழுதின பெண்மணி அப்படின்னு. ஒருவேளை ஒரு வீட்டில் இருக்க ஒரு பெண்மணி ஒரு அவங்களுக்கு வந்து அவங்க கணவன் வந்து ஒழுங்காக இல்லை, அவங்க வந்து ஒழுங்காக பார்த்துக்கல, அந்த கணவன் வேண்டாம், நான் வேற ஒரு கணவனை பார்த்து போகிறேன்னு அதே காலத்தில் ஒரு பெண் இருந்திருந்தான்னா நீங்கள் அவங்கள வந்து இன்னைக்கு புனிதப்படுத்தி பேசுறீங்க. இல்லை, தமிழர் வரலாறே உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேசுகிறீங்க. அறுத்து கட்டுதல்னு என்ன தெரியுமா? நீங்கள் கிராமத்துக்கு போங்க, முதல்ல கிராமத்துக்கு போய் பஞ்சாயத்தில் அறுத்து கட்டுதல் வெட்டி கட்டுதல்னா என்னன்னு போய் கேட்டுவாங்க. டைவர் சிஸ்டம் வந்து ஒன்றும் வெள்ளக்காரன் கொண்டு வந்து இங்கே பூத்துறான்னு நினைக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த அறுத்து கட்டுறது மாற்றி கட்டுறது இதெல்லாமே தமிழர்கள் பண்பாடுலே இருந்த விஷயங்கள் தான். பஞ்சாயத்தில் இந்த பொண்ணு வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னால் மாறுறதுக்கும், இந்த பொண்ணு வந்து இந்த பையன் சரியில்லைன்னு சொன்னால் பிரித்து விடுறதுக்கும்லாம் சட்டங்கள் இருந்தது, நடந்துட்டு தான் இருந்தது. இது இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது இப்போ என்ன நடந்துச்சுன்னா, தமிழர்களுடைய வரலாறு சொல்லும் பொழுது இதெல்லாம் பேசப்படலை. தமிழர்கிட்ட இதெல்லாம் இருந்தது, இந்த மாதிரி பண்பாடுகள் இருந்தது, தமிழங்கிட்ட இந்த மாதிரி ஒரு லா இருந்ததுங்கிறத சொல்லாதனால நீங்கள் அது தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி இல்லை கிடையாதுன்ட்டு சத்தியமாக அப்படிலாம் நினைக்காதீங்க தயவு செஞ்சு. தமிழர்களிடம் இன்னைக்கு நீங்கள் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் வேணும்னு சொல்கிறீங்களோ அத்தனை உரிமைகளும் பெண்களிடம் இருந்தது. உண்மையை சொல்ல போனால் பெண்களை மதித்து தான் குடும்பங்கள் போய்கிட்டு இருந்துச்சு. பெண்கள் இல்லாமல் குடும்பங்கள் கிடையாது. பெண்களை வந்து ஒரு வேலை செய்கிற பெண்ணாகவோ அவங்க யாரும் பார்த்த கிடையாது. பேசும்போது போனோகிராஃபி பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம ஊரில் ரொம்ப காலமாகவே இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சிலைகள்லையோ இல்லை பெயிண்டிங்ஸ்லையோ இல்லை எழுதுகிற புத்தகங்கள்லையோ வந்து காமம் சார்ந்த பிக்சர்ஸோ அதை பற்றி கதைகள் எல்லாமே இருந்திருக்கு. அது ஒரு நீட்சியாக தானே வந்து போனோகிராஃபி இருந்திருக்கு. அன்றைக்கும் மறைச்சு புக்கை படிச்சிருக்காங்க, பிக்சர்ஸை பார்த்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அது டிஜிட்டல் ஃபார்மில் வந்து கிடைக்குது, அவங்க வந்து பார்க்குறாங்க. என்றைக்குமே நம்ம சமூகத்தில் காமத்தை வெளிப்படுத்த ஒரு சரியான வடிகால் இருந்ததே கிடையாது. இன்றைக்கும் அதோட நீட்சியாக போனோகிராஃபி அது சமூகத்தில் இருந்துட்டு போயிட போதே. அதில் என்ன பிரச்சனை? இது என்ன சிக்கலாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெருங்கோயில்களில் இன்றளவும் வந்து ஆபாசமான சிலைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த சிலைகள்லாம் எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னு பாருங்கள். எதிர் பல்லவர் காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்கும், இல்லைன்னா தெலுங்கர்கள் விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்டிருக்கும். சோழர்கள் காலகட்டத்தில் அந்த ஆபாசங்கள் இருக்காது. அதே போல் பாண்டியர்கள் காலகட்டத்தில் அந்த ஆபாசங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும். அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் காலகட்டத்திலையும் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. அதே போல் பிற்கால விஜயநகர பேரரசு காலகட்டத்திலையும் பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தது. இந்த பிராமண ஆதிக்கம் என்பது ஒரு தெளிவான புரிஞ்சுக்கோங்க, ஒரு மாற்று சமூகம் தமிழர்களை ஆளணுங்கிற சிந்தனைக்குள்ளே வருதுன்னா அது அந்த சமூகத்துடைய ஒழுக்க பண்புகளை சீர்குலைக்கணும். அந்த ஒழுக்க பண்புகள் சீர்குலைந்தால் தான் அந்த மாற்று சமூகத்தினால தமிழர்களை ஆள முடியும். நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் டாஸ்மார்க் வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கோ, எப்படி வந்து அதுக்கு அரசாங்க பாதுகாப்போட மதுக்கடை நடந்துகிட்டு இருக்கோ, அது மாதிரியான ஒரு ஏற்பாடு தான் வந்துட்டு ஆதி காலத்தில் கோயில் சிற்பங்களில் வந்து ஆபாசத்தையும் தேவதாசி முறையை கொண்டு வந்ததும். தேவதாசி முறை கொண்டு வந்து ராஜராஜ சோழன் கொண்டு வந்தார் போனாருன்னு. அது தேவர் அடியார் முறை வேறு, தேவதாசி முறை வேறு. தேவர் அடியார்னா ராஜராஜ சோழனுடைய பொண்டாட்டி இவங்க எல்லாமே தேவரடியார்கள். தேவரடியார்னா ஒரு கோயிலில் பணி செய்கிறவங்க, ஒரு கோயிலுக்கு மக்களுக்கு அதாவது ஒரு தொண்டு செய்யக்கூடிய ஒரு பெண். தேவரடியார் முறை. தேவதாசி முறை என்பது வந்து ஒரு கோயிலையே ஒரு ப்ராஸ்டியூட் சென்டராக மாற்றக்கூடிய ஒரு முறை. இது தமிழர்களிடம் ஒருபோதும் இருந்ததே கிடையாது. அப்படி இருந்த காலங்களில் தமிழர்கள் கோயிலுக்கே போனது கிடையாது. இதுதான் நடந்தது. புரியுதுங்களா? அந்த காலத்தில் தமிழர்கள் வந்து கோயிலுக்குள்ள விடலை அவங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆலய நுழைவு போராட்டம் அதெல்லாம் சொல்லி கொண்டு வரும்பொழுது அப்புறம் அந்த தேவதாசி முறையும் மறைஞ்சிருதுன்னு வைங்க. இந்த இரண்டு நான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம வரலாறு ரீதியாக. இந்த காலகட்டத்தில் கோயிலே ஒரு ப்ராஸ்டியூட் சென்டராக நடந்துகிட்டு இருந்துச்சு அந்த டைமில், விஜயநகர பேரரசு காலகட்டத்தில். அப்போ அந்த டைமில் வந்துட்டு ஆபாச சிலைகள் இல்லாமல் எப்படி இருக்கும்? நீங்கள் போய் பாருங்கள், விஜயநகர காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயில்களுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஆய்வு செஞ்சு பாருங்கள், எவ்வளோ ஆபாசங்கள் உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆபாசம் என்பது வெறும் பெருமை வந்து கவர்ச்சியாக காட்டப்பட்டிருக்கல, மார்பகம் அப்படி நாங்கள் சொல்லலை.
புணர்தலையே வந்து தவறான புணர்தல், ஆபாசமான புணர்தல்களுடைய ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கும் இந்த கஜராவோ டெம்பிள் இருக்க மாதிரி. நிறைய புணர்றதுல நிறைய வித்தியாச முறைகள் இருக்குது. அது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க. அதில் அது ஒரு சிலையாக வடிக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அந்த சிலை வடிப்பதில் தவறுங்கிற நான் சொல்ல வரல. அந்த சிலை யார் யார் பார்க்க போகிறா? பொது தளத்தில் ஒரு ஆபாசத்தை கொண்டு போய் வைக்கும்போது எதுக்கு ஆபாச சிந்தனை நீங்கள் பொது தளத்தில் விதைக்கிறீங்க? ஆபாசத்துக்கு சிந்தனை வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அதை பார்த்து தான் நீங்கள் ஆபாசத்தை பயன்படுத்த. இப்போ வந்து இன்னும் காக்கா, குருவி, பள்ளி, பூனை இதெல்லாம் வந்துட்டு பானோகிராஃபியை பார்த்துட்டா போயிட்டு புணர்ந்துக்கிட்டாலே இதுங்க அப்படிலாம் கிடையாது. புணர்தலுக்கான நேரமும் காலமும் ஏற்படும் பொழுது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும். அதை வந்து நீங்கள் விளக்கம் சொல்லி போயிட்டு இப்படி தான் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க, புரியுதுங்களா? ஆனால் இது மனிதனை தவறான சிந்தனைக்கு கொண்டு போவதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். காமத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு நல்லவனை கெடுப்பதற்கு ஒரு பெண்ணை இப்போ பழக விட்டு மொசாத்தில் இன்றைக்கி வரைக்கும் அது இருக்குது. புரியுங்களா? ஹனி ட்ராப்னு பேர். அது பேர் நீங்கள் நெட்டில் ஹனி ட்ராப்னு என்னென்னு படிச்சு பாருங்கள். உலக வல்லாதிக்க நாடுகளே அதை பயன்படுத்துகிறாங்க. பெண்களை வந்து அனுப்பி ஒருத்தனை காவு வாங்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதுக்கு ஒருத்தன் விட்டு போகக்கூடாது. ஒரு காமத்தை வந்து கடந்து வரணும். எவனாக இருந்தாலும் காமத்தை கடந்து வந்தால் தான் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய முடியும். இந்த சமூகத்தால் மதிக்கப்படுவான். இப்போ காமத்தை கடந்து வரக்கூடிய வேலையை வந்து நம்ம எல்லாரும் செய்யணும். இன்றைக்கி வள்ளலாரிய தத்துவம்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா அவரெல்லாம் காமத்தை கடந்து வந்தவர் தான். முத்துராமலிங்க தேவருடைய தத்துவங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா அவரும் காமத்தை கடந்து வந்தவர் தான். இப்போ இவங்கெல்லாம் ஒழுக்கமாக இருந்தாங்க. அந்த ஒழுக்க நிலை இன்னைக்கு கிடையாது. இந்த ஒழுக்க நிலை சீர்குலைக்கிற வேலையை தான் இன்றைக்கி தொடர்ந்து செய்யப்பட்டு இருக்கு. அப்போ இந்த புரிதல் தமிழர்களுடைய தத்துவார்த்த ரீதியாக இருந்து புரிந்து கொள்ளணும்னு நான் சொல்ல வரேன். அப்போ இந்த காமசூத்ராங்கிறதோ இல்லை வந்துட்டு அந்த விஷயங்கள் எதுவுமே தமிழர்களுக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயங்கள். அது இந்திய கலாச்சாரம் வேணால் சொல்லிக்கோங்க, தமிழர் கலாச்சாரம் அல்ல. தமிழர்களிடம் வந்து திணை சார்ந்த நாகரிகங்கள் இருந்தது, ஒழுக்கம் இருந்தது, காதல் இருந்தது. காதலுக்கு முன்பே புணர்தல் அதெல்லாமே இருந்தது. திருமணத்துக்கு முன்பே புணர்தல் அதெல்லாமே இருந்தது. ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னா களவு ஒழுக்கம்ங்கிறாங்க, கலவையே ஒழுக்கம்ங்கிறாங்க. புரியுதுங்களா? ஒழுக்கத்துக்குள்ளே களவை கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா களவு என்பது கற்பில் கனியணும்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? களவு என்பது கற்பில்னா அப்படின்னா திருமணம் செய்யணும், அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பு இருந்துச்சு. ஒரு பெண்ணை ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட முடியாது. அவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை இருந்தது. ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டு போனான். இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு பெண்ணை ஒருத்தர் ஏமாற்றி போனால் எனக்கு அப்போ பிடிச்சது எனக்கு இப்போ பிடிக்கலன்னா கேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அப்போ பெண் தான் பாதிக்கப்படுறா. அப்போ இது வந்து ஆணாதிக்கம் என்பது சமீப காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட கோட்பாடை ஒழிய ஆரம்ப கட்ட பழங்குடி மக்களிடம் ஆணாதிக்கம் என்பது கிடையாது. நீங்கள் பழங்குடி சமூகமாக இருந்தது தான் தமிழ் சமூகம். இந்த இடத்துல வந்து தமிழ் சமூகத்துடைய கலாச்சார பண்பாடுகளை குழப்புவதற்கு ஆணாதிக்க சமூகம்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான ஒரு போக்கு.